History tells us that powerful people come from powerful places. History was wrong. Powerful people make places. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கிஃப்ட் சாட் ரூம்லாம் எப்படி வந்துட்டு நம்ம ஏஜென்சிக்கு மாற்றுறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எப்படி ஆட்டோமேட்டிக் கிஃப்ட் சாட் ரூம்லாம் ஏஜென்சிக்கு மாற்றுறது அப்படின்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபேமிலிக்குள்ளே போங்க. ஃபேமிலிக்குள்ளே போய்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா 143 காட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா, அதுக்குள்ளே போய்ட்டு ஜாயின் கொடுத்துட்டு வெளியே வாங்க. சரிங்களா, வெளியே வந்துட்டு செக் பண்ணுங்கள். வெளியே வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா இன் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா, திருப்பி ஃபேமிலிக்குள்ளே போயிடும். அப்போ தான் வந்துட்டு ஃபேமிலியில் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா ரேசிங் ஸ்டார்னு சொல்லிட்டுருக்கோம். சரிங்களா, ரேசிங் ஸ்டாரில் போய்ட்டு டேலண்ட் பார்ட்னர் கோடு அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அதில் வந்து என்ன போடுறீங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டர் தான், GOD 70143 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இப்போதே இணையவும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். சரிங்களா, இப்போதே இணையவும் கொடுத்தீங்கன்னா ஆம்னு கேட்கும். ஆம் கொடுத்துருங்க. ஆம் கொடுத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு நம்ம ஏஜென்சியில் தான் ஜாயின் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நம்மளோட ஏஜென்சி நேமு, அப்புறம் வந்துட்டு ஜிமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அப்புறம் ஷேர்ஷாட்டோட ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கும். சரிங்களா, இந்த இது எத்தனாவது லெவல் வரும்னா 5வது லெவலுக்குள்ளே இருக்கிற குரூப்புக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். சரிங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.